ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் டொமேட்டோ தோசை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது 1 கப் ரவையும் 2 தக்காளி இருந்தால் போதும். நீங்கள் உடனடியாக ஒரு தக்காளி தோசை ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்கள் 2 தக்காளி எடுத்துக்கலாம். பெரிய தக்காளினா 2 தக்காளி, சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 5 காஞ்ச மிளகாய், 1 கப் போல் ரவை, 1/4 கப் போல் கோதுமை மாவு, இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம மிக்சியில் நம்ம தக்காளி, காஞ்ச மிளகாய், இஞ்சி இதெல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்காமல் இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிறகு இதோடையே நீங்கள் வந்து கோதுமை மாவையும் ரவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு 30 நிமிஷம் போல் அப்படியே வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வச்சுருக்க ரவாலாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ கூட கொஞ்சோண்டு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கோங்க. இதில் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரவைலாம் சேர்ந்தனால நல்லா ஊறி இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை தோசை மாவு பக்குவத்துக்கு நீங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு தோசை மாவு மாதிரி. இப்போ வந்து கல் நல்லா சூடான பிறகு அந்த ஹீட்டை வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை நல்லா ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா இழுவ வரும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து இரும்பு தோசைக்கல்லில் ஊற்றி காமிக்கிறோம். அடுத்து நான்ஸ்டிக்லேயும் ஊற்றி காமிக்கிறோம். இது வந்து நல்லா மெலிசாவே உங்களுக்கு வந்து இழுவ வரும் இந்த மாதிரி. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. தோசை நல்லா பரத்தி ஊற்றின பிறகு ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தோசை நல்லா வரும். தோசை வந்து நல்லா வெந்த பிறகு நீங்கள் வந்து எடுத்துடலாம். திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை, நல்லா மெலிசாக சுட்டனால. இப்போது நான்ஸ்டிக் தவாலையும் நாங்கள் வந்து ஊற்றி காமிக்கிறோம். இதுலேயும் வந்து உங்களுக்கு நல்லா மெலிசாக உங்களுக்கு இழுவ வரும். நல்லா பரத்தி ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்த பிறகு நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட டொமேட்டோ தோசை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ இந்த உடனடி தோசையை நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.